நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு. ஃபுல்லா ஒரு ஆக்ஷன் மூவி அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பெருசா எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் வச்சுக்கலாம். தேவையில்லாத மாதிரி பண்ணல ப்ரோ. படத்துக்கு என்ன வேணுமோ அது மட்டும் கரெக்டா பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. தலைக்கோசம் தலை பார்க்கத்தினே வரலாம் இந்த படத்தை, வேற ஒண்ணும் இல்ல. சூப்பரா 1000 5000 கோடி அடிப்பாரு தருவா. நீ 1000 கோடி பேசுறீங்க. உள்ள இருக்கிற எமோஷன் கத்தி கத்தி வாய்ஸே போயிருச்சு ப்ரோ. பேரிங் ஆஃப் த்ரிஷா அண்ட் அஜித் அது நல்லா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. எல்லாம் நாங்க ஃப்ரண்ட்ல ஆடிட்டு இருந்தோம், அந்த மாதிரி இருந்தது. ஒரு கமர்ஷியல் பிலிம் மாதிரி இல்ல. கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா அவர் ஒய்ஃபை காப்பாத்த போறாரு, அவ்வளவுதான் கதையே. ஒரே மாதிரி இருக்கதான் முடியாது லைஃப் ஃபுல்லா. ஆனா இந்த படம் பார்த்தா புரியும் ப்ரோ. தேவையில்லாம அஃபேர் எதுவுமே தேவையில்ல. ஹஸ்பண்ட் எப்போதுமே வந்து ஒரு லவ் கடைசியில இருக்கும். இல்ல ப்ரோ, எல்லாமே பெட்டரா பண்ணிருக்காங்க. தேவையில்லாத ஆக்டிங் யாருமே அவங்களோட ஆக்டிங் வந்து பெஸ்டா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கு ப்ரோ. அவர் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அவரை பார்க்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேன், அவரை பார்த்துட்டு சந்தோஷம், அவ்வளவுதான். செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அனியோட மியூசிக் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. ஃபைட்லலாம் வந்து ரொம்ப கூஸ் பம்ப்ஸா இருக்கு அவரோட மியூசிக். பட் தியேட்டர்ல கரெக்டா இருக்கு, அவர் கரெக்டா பண்ணிருக்காரு. தேவையில்லாத மாதிரி பண்ணல ப்ரோ. படத்துக்கு என்ன வேணுமோ அது மட்டும் கரெக்டா பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. தலை படம் நல்லா தான் இருந்தது. நான் ஒண்ணு ரொம்ப லவ்வா போட்டு தலை ரொம்ப சீக்கிரமா ரொம்ப லவ்வா போகுது, வேற ஒண்ணும் இல்ல. மியூசிக் எல்லாம் பார்க்காதல, மியூசிக் எல்லாம் குறைய சொல்லுவேன். மியூசிக் எல்லாம் பார்க்க தியேட்டர் அப்படியே அத்துது, அந்த மாதிரி இருக்குது. கிட்னாப்பிங், நோ ரொமான்ஸ் அதெல்லாம் இருந்தது ப்ரோ. ஆனா சஸ்பென்ஸ் தான் அங்க இருந்தது. மோஸ்ட் லைக் என்ன ஆக போகுது யாரு எதுக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. ஐ மீன் அவர் கொஞ்சம் பேசுவார், இந்த இடத்துல கொஞ்சம் பேசாத மாதிரியும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல அடி வாங்குற மாதிரி இருந்தது. செகண்ட் பார்ட்ல இந்த ஆக்ஷன் பிளாக்கே ஆரம்பிச்சு உங்களுக்கு. அது நீங்க வந்து தலையோட ஃபேனா பார்க்கலாம். ரொம்ப நாள் வெயிட் பண்ண, தலைக்கோசம் வெயிட் பண்ணது ஒத்துதான் தலை. தலைக்கோசம் தலை பார்க்கத்தினே வரலாம் இந்த படத்தை, வேற ஒண்ணும் இல்ல. லைட்டா பொறுமை, ரொம்ப ஸ்லோவா போகுது தலை படம். வேற லெவல் பண்ணிக்கிறார் தல. அட்டகாசமா இருக்குது, வேற லெவல் இருக்குது. ஆச்சரியத்துல சூப்பரா 1000 5000 கோடி அடிப்பாரு தருவா. நீ 1000 கோடி பேசுறீங்க, 1000 பத்தி பேசுறீங்க. வேற லெவல். ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன் தலை. அதுவே கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு தலை, வேற ஒண்ணுமே இல்ல. இந்த எல்லாம் என்ஜாய் பண்ண தலை, ஃபேமிலியா வந்து எல்லாம் பார்க்கலாம் தலை. அனிருத் மியூசிக் பிஜிஎம் வேற லெவல். தலை வச்சு சஜிதா போல எங்களுக்கு நல்லா தான் இருந்து. நான் திருப்பி ஈவினிங் ஷோ வருவேன். என்ன தலை? தளபதி ஃபேன் தலை. நான் தளபதி ஃபேனு. 2026 நம்ம கட்சி தான். தலை படம்னா வேற லெவல் தான். அது நல்லா வர்த்தா இருக்கு. நைஸ். டிஃப்ரெண்டானா அந்த பேரிங் ஆஃப் த்ரிஷா அண்ட் அஜித் அது நல்லா இருந்தது. ட்விஸ்ட் நிறைய இருக்கு, பார்த்தா என்ஜாய் பண்ணலாம். பார்த்தா சொல்ல முடியாது ப்ரோ. உள்ள இருக்கிற எமோஷன் கத்தி கத்தி வாய்ஸே போயிருச்சு ப்ரோ. நான் இல்ல, எல்லாருமே தான் ப்ரோ. படம் த்ரிஷா அஜித் காம்போ வேற லெவல் ப்ரோ. அதே மாதிரி லவ் சீன்ஸ், ஃபைட் சீன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஃபைட் சீன்ஸ் பொறுத்த அளவுக்கு பிரச்சனையே இல்ல, செம்மையா இருந்துச்சு ப்ரோ. ஃபைட் சீன்ஸ் தான் ப்ரோ மெயினே. சூப்பரா இருக்கு ப்ரோ. கன்ஃபார்ம் போய் பார்க்கலாம். ஃபுல்லா ஒரு ஆக்ஷன் மூவி அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பெருசா எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக், ஆக்டரே அதான் சொல்லியிருக்காங்க. இப்போ செகண்ட் ஹாஃப்ல வந்து கார் ஸ்டண்ட் ஒரு சீக்வன்ஸ் அதான் ஹைலைட். ஃபுல் மூவிக்கு அதான் ஹைலைட். சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அஜித் சாரோட இன்டர்வல் பிளாக் எதுவும் மாசாலாம் இல்ல, பட் ரொம்ப நார்மலா நல்லா எடுத்திருந்தாங்க. அனிருத்தோட பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. த்ரிஷாவோட அஜித் பேர் நல்லா இருந்துச்சு. இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல, ஒரு 10-15 மினிட்ஸ் ஸ்லோவா இருக்கு, அவ்வளவுதான். மத்தபடி படம் ஃபுல்லா நல்லா தான் இருக்கு. வேற லெவல்ல எடுத்திருக்காங்க. அர்ஜுனுக்கும் அஜித் சாருக்கும் ஈக்குவலா கொடுத்திருக்காங்க. என் வைஃப் தான், அதனால பிரச்சனை இல்லை. ஸோ ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எங்கேயும் பிளஸ் மைனஸ் சொல்லவே முடியாது. ரெஜிந்தா கேசன்ட்ரா சில இடத்துல ஈவில் ஃபேஸ் காமிச்சிருக்காங்க. அது வேற லெவலில் ரீச் ஆகும் டெஃபினட்டா. அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலாம். நெக்ஸ்ட் ஆரவ் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங்கும் டிராவல் பண்றாரு. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு தான் லைக் செகண்ட் மூவி நல்ல ரொம்ப ஸ்பேஸ் எடுத்து நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அஜித் த்ரிஷா காம்போட இதுல வந்து கொஞ்சம் பெட்டர். லவ் கெமிஸ்ட்ரி எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கணவன் மனைவி அந்த சம்திங் கண்டிப்பா கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. ஓவரால் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஓவரால் ஓகே, எனக்கு பிடிச்சிருந்தது. பார்க்கலாம், எல்லாருமே வந்து பார்க்கலாம். விஜய் ஃபேன், ஸோ அவனுக்கு பேசிக்கா தலையை பிடிக்காது. ஸோ அதனால வந்து அவன் நார்மல் ஃபிலிமா பார்க்கறான். பட் ஓவரால் இட்ஸ் நைஸ் ஆக்ஷன் மூவி. அஜித் பிடிக்கல நான் எப்படா சொன்னேன்? சத்தியமா அப்படிலாம் இல்ல. பழைய படம் எல்லாமே பிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஓப்பனா சொல்றேன், படம் ஓகே தான். நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா பெருசா சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க. ஆக்சுவலி நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல தான் போயிருப்போம். தலை மாஸ், பட் தலை வந்துட்டு இங்க கதை தான் வந்து இங்க ஹீரோவா ப்ளே பண்ணிச்சு. கதையை அழகா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு படத்துக்கு என்ன தேவையோ அதை எல்லாருமே கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா தனியா இவங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் வைக்கல. மாசா அந்த மாசு எல்லாத்துலயும் மாசு பறக்குது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு மாதிரி படம் செம்ம கிளாஸா இருந்துச்சு. அவருக்கு ஃபேமிலிக்காக என்ன பண்றாருன்னு காமிக்கிறாங்க. நைஸ் ஸ்டோரி பேஸ்ட் நல்லா இருந்துச்சு.
அது அது வேற மாதிரி ப்ரோ. அது சென்டிமெண்டலா போச்சு. இது ஒரு மாதிரி நல்ல ஒரு அது வாரியரா போறேன். நல்லா இருந்துச்சு பார்க்க வந்துச்சு. இப்போ தடம்ன்ற ஒரு படம், அவரோட லாஸ்ட் படம் வந்து என்னன்னா பெருசா ஹைப்லாம் கிடையாது, நார்மலா தான் இருந்துச்சு. அது வந்து நீங்க வந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம திடீர்னு போய் பார்த்த உடனே ஒரு மாதிரி செம்ம பிளாஸ்டா இருந்துச்சு. இது நீங்க அஜித் படம் ஏற்கனவே, ஸோ அதனால நீங்க பயங்கரமா எக்ஸ்பெக்டேஷனோட வருவீங்க. அது வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாது நிஜமா. அஜித் ஸ்டோரி தான். பட் லைக் அங்கங்க கொஞ்சம் ஸ்பெக்டா இருந்துச்சு ப்ரோ. பட் ஓவராலா இட்ஸ் நைஸ் ஃபிலிம் தான். நான் இல்லைன்னு சொல்ல, மொக்க படம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கதைக்கு அதுதான், கதையை அழகா எடுத்துட்டு வந்திருக்காங்க. கதைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. படத்துல லாக் இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல. எல்லாம் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போயிருக்காங்க. குட் சோஷியல் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், எல்லா ஆடியன்ஸுமே பார்க்கலாம். நல்லா இருக்கு. உண்மை படம் சூப்பரா இருக்கு. எனக்கு பிடிச்சிருந்தது. மோஸ்ட்லி டிஃப்ரெண்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி அஜித் சார் படத்தோட இந்த படம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கணும், மாசு ஒரு ஏன்னா எதிர்பார்ப்போம். ஆனா மயில் சார் இது சொல்லாம இருந்தா நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா மயில் சார் இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, எந்த ஒரு மாஸ் டைலாக், மாஸ் இன்ட்ரோ எதுவுமே இருக்காது, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம படம் பாருங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ட்விஸ்ட்னா இன்ட்ரோல் சீக்வன்ஸ்க்கு அப்புறம் ஒரு அஜித் சார் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆவாங்க செகண்ட் ஹாஃப்ல, அதெல்லாம் ட்விஸ்ட் தான். பட் கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ட்விஸ்ட்னு சொல்ல முடியாது, பட் கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும். இல்ல நான் பிரேக் டவுன் நான் பார்க்கல, பட் தமிழ் ஆடியன்ஸ்க்கு பாக்குறப்போ ஓகே நல்லா எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான். வர்த்து தான். பார்க்கலாம் எல்லாருமே பார்க்கலாம். அஜித் ஃபேன்ஸ் ட்ரீட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் இல்ல, பட் இருந்தாலும் ஓகே. அதாவது பார்க்கலாம், எல்லாருமே ஒன் டைம் ஆச்சு வாட்ச் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு இருக்கு. நம்ம மாஸ் தானே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆப்வியஸ்லி அந்த லெவல் வந்துட்டு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா கதை அப்படி. படம் வந்து தலை படத்தை 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தது. டைட்டிலும் விடாமுயற்சி. நம்ம விடாமுயற்சின்ற போது எல்லாமே சொல்லுவோம், நம்மளுடைய வாழ்க்கையில வந்து போராடணும், விடாமுயற்சி பண்ணும்போது இந்த ஸ்கிரீன் பிளேல அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோல்ல வந்து அவர் அந்த ஸ்டோரியிலே வந்து ஒரு போராட்டத்துல கடந்து போய் எப்படி கொண்டு வர்றாருன்ற விதத்தை நல்லா காட்டியிருந்தாங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லலாம். படம் வந்து ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தலையோட மாஸ் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப சூப்பர். இன்னும் கொஞ்சம் காமெடிலாம் அதிகமா இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா கார் உள்ள வர ஃபைட்டு, லாஸ்டா கிளைமேக்ஸ்ல வர ஃபைட்டு, அர்ஜுன் சார், ரெஜினா மேம் ஆக்டிங் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல தான் போனேன். தலை வைபா அப்படி தலை மாஸ் பீஜம் அப்படி இல்ல, கதையை நோக்கி தான் எல்லாம் டிராவல் பண்ணுது. செம்மையா இருந்துச்சு. எல்லாம் நாங்க ஃப்ரண்ட்ல ஆடிட்டு இருந்தோம், அந்த மாதிரி இருந்தது. ஆஃப்கோர்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு கதையை நம்ம இப்படி ஜாலியா பாக்குறோம்ல, நல்லா இருக்கு. நீங்க போயிட்டு ஒரு டைனோசர் படம், ஒரு கார் ரேஸ் உள்ள படம், ஹாலிவுட் படத்தெல்லாம் போயிட்டு என்ன ஸ்டோரின்னு கேட்டா அது சொல்ல முடியாது. ஸ்டோரி நல்லா இருந்தாலும் சொல்லுவேன், படம் பார்த்தா சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். படத்தை வந்து ஒரு ஸ்டோரியா பார்க்கும்போது கொஞ்சம் சைலண்டா வந்துட்டாங்க. அதே மாதிரி ஒரு தலர் படத்தை வந்து ஒரு அமைதியா எல்லாரும் பார்த்தது எனக்கும் கொஞ்சம் வேக்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் மாதிரி இல்ல. கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா, அவர் ஒய்ஃபை காப்பாற்ற போறாரு, அவ்வளவுதான் கதையே. ஒய்ஃபை கடத்திடுவாங்க, அவங்கள காப்பாற்ற போறாரு. இதை வந்து இவ்வளோ சீரியஸாவே ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டணும்ட்டு அப்படி இல்லை. கொஞ்சம் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் மாதிரி காமெடிலாம் கலந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு இது தோணுச்சு. ஏன்னா அஜித் சார்னும் போது இன்னும் கொஞ்சம் மாஸ் சீன்ஸ் நிறைய வச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஒரு மாஸ் சீன்ஸே ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. குட் காம்போ. ஆக்சுவலி இந்த கதைக்கு இவங்க 2 பேர் காம்போ தான் நல்லா இருக்கு, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்டண்ட் எல்லாம் பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. ஸ்டண்ட் சீன்லாம் ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவங்க நம்ம கிளிப்ஸ் பார்த்துருப்போம், அதே அவங்க எவ்வளவு எஃபர்ட் போட்டிருப்பாங்கன்னு தெரியல. அது இங்க அப்படியே தெரிஞ்சது. செம்மையாச்சு. படத்துல ஒவ்வொன்றா எந்த இடத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ட்விஸ்டர்ஸ்லாம் நிறைய இருக்கு. அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. என்ன எதனால நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஹைப் போய்கிட்டே இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. இருக்கு. இது ஆக்சுவலி இங்க ட்விஸ்ட் நிறைய இருக்கு. அது நீங்க மூவி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஈக்குவல் தான் நான் சொல்லுவேன். ஈக்குவல் தான். மங்காத்தா வந்துட்டு அது டிஃப்ரெண்ட் ஜர்னர். அங்க வந்து வேற, இது வேற. பட் இந்த காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. அதாவது இந்த ரோலுக்கு இவங்களை போட்டது கரெக்டா, அவங்களோட அவுட்புட் வந்து கரெக்டா டெலிவர் பண்ணிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. வைப் கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ ஒரு சீன்ல ஒரு பஞ்ச் டைலாக்கோ இல்ல வர சீன்ல ஒரு மாஸ் இருக்கும், அந்த மாதிரி இதுல கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு தலை அஜித்தோட படம்ன்றது வந்து ஒரு மாஸ் இருக்கும், அது கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. அதெல்லாம் ஓப்பனா சொல்றேன், படம் ஓகே தான். நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா பெருசா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாது.